நம்ம வந்து ஒரு ஃபன் கேம் கற்றுக்க போகிறோம், வேர்டில். நிறைய பேருக்கு வந்து இந்த கேம் எப்படி விளாடணும்னு தெரியும். சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் எப்படி விளாடணும்னு தெரியாமல் இருப்பீங்க. சில பேருக்கு இது என்னன்னு தெரியாது. ஸோ இன்னைக்கு நம்ம வேர்டில் பற்றி கற்றுக்க போகிறோம். ஹாய், ஐம் ஸ்னேஹா. வெல்கம் டு Capshine. Capshine is a revolutionary learn together English fluency program. Capshineோட இங்கிலீஷ் கற்றுக்கிறது is easy, quick, fun, affordable and effective. We promise a brand new you in 6 months or less. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதுக்காக வேர்டில் கற்றுக்கணும்? ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். நம்மளுக்கு வந்து 6 சான்சஸ் தான் இருக்கும். 6 சான்சஸ்க்குள்ளே நம்ம அந்த வேர்டை கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஏன் வந்து இது வந்து ரெலவெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 6 சான்சஸ்க்குள்ளே நம்ம வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக நம்ம வந்து வேர்டில் போடணும். அண்ட் அந்த வேர்டோட பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நிறையா வேர்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளுக்கு அங்கேயே வந்து நம்ம அந்த 6 கேசஸ்லேயே வந்து நிறையா வொக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். புது புது வார்த்தைகள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் நம்ம வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணி அந்த வேர்டை கண்டுபிடிக்க போது நம்மளால வந்து அந்த வேர்டோட ஸ்பெல்லிங் அண்ட் மிச்ச வேர்ட்ஸ் அந்த கெஸஸ்ல வரதும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் மைண்ட் கேம். ஸோ இந்த கேம் என்ன, எப்படி விளாடலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ வேர்டில் இஸ் அ 5-letter கேம், கெஸ்ஸிங் கேம். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு வந்து இட்ஸ் அ கெஸ்ஸிங் கேம். அது அந்த வார்த்தை என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கெஸ் பண்ண தான் வந்து அந்த வார்த்தையோட ஃபைனல் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 attempts. ஸோ 6 attemptsனா இந்த 6 attemptsக்குள்ளே நம்ம இந்த வேர்டை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து hints are to be understood along the way with change in the color blanks. இது என்னன்னா நம்ம வந்து கேம் ரூல்ஸ் பார்க்க போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல்ஸ் என்ன? ஸோ ஃபஸ்ட் இந்த கேம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 இந்த 6 attempts மட்டும்தான் இருக்கும். இந்த 6 attemptsக்குள்ளே நீங்கள் வந்து வேர்டை கண்டுபிடிச்சிடணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈச் கெஸ் மஸ்ட் பி அ வேலிட் 5-letter வேர்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்லி, டேஸ்டி எல்லாமே வந்து 5-letter வேர்டு தான். அண்ட் எல்லாமே வந்து இட்ஸ் அ வேலிட் வேர்ட். அதாவது சும்மா மேடப் வேர்ட் கிடையாது. நம்ம சும்மா வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை போடலாம் அப்படின்னு கிடையாது. இட்ஸ் அ ப்ராப்பர் வேர்ட். ஏர்லிக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து வேலிட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சும்மா வந்து நம்ம வந்து ஸ்னேஹா அப்படின்னு என் பேர்லாம் போட்டிங்கன்னா அது வந்து வராது. ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே ஏர்லின்னு போடும்போது, டேஸ்டின்னு போடும்போது இதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ we have to guess only 5-letter words. அதுவும் வேலிட் 5-letter words தான் நம்மளால இங்கே கெஸ்ஸில் போட முடியும். ஓகே, செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஈச் கெஸ் த கலர் ஆஃப் த டைல்ஸ் will change to show how close your guess was to the word. அதாவது இப்போ நீங்கள் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லி போட்டிருக்கீங்க. ஏர்லி போடும்போது என்ன இருக்குது, இங்கே வந்து உங்களுக்கு ஏ வந்து க்ரீனில் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அதாவது என்ன அர்த்தம், என்ன சொல்கிறதுனா, இந்த இந்த ஃபைனல் வேர்ட் என்னன்றதுல வந்து உங்களுக்கு ஏ இருக்குது. அண்ட் ஏ வந்து க்ரீனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல தான் வந்து ஏ வரும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு W, S, R எல்லாமே வந்து கிரேல இருக்குது. அப்படின்னா அந்த வார்த்தை, அந்த லெட்டர் அந்த வார்த்தையில இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எல்லோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேர்டில் N இருக்கு ஆனால் இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ரீன் வந்துச்சுன்னா அதே பாக்ஸில் தான் அந்த லெட்டர் இருக்குன்னு அர்த்தம். கிரே வந்துச்சுன்னா அந்த லெட்டர் அந்த வேர்ட்லேயே இல்லை. எல்லோ வந்துச்சுன்னா அந்த வேர்டில் அந்த லெட்டர் இருக்கு ஆனால் இந்த பர்டிகுலர் பாக்ஸில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் என்ன பார்க்கலாம். The goal is to guess the answer using these hints. When the correct answer is guessed, all letters are highlighted in green. ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ தட் இஸ் யுவர் ஃபைனல் வேர்ட் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் யூ வின் த கேம். அண்ட் நாட் நெசசரிலி நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து செகண்ட் தேர்ட் கெஸ்ட்டில் கூட வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓ, எனக்கு தெரியும் இந்த காம்பினேஷனில் இந்த R வந்து செகண்ட் லெட்டராக வந்துச்சுன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த வார்த்தை தான் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ R வருது, W இருக்குது. ஸோ WR அப்படின்னு ஆரம்பிக்குது. மிச்சம் 3 லெட்டர் வந்து நீங்கள் இன்னும் கெஸ் பண்ணல. ஆனால் WRல இருக்கிற காம்பினேஷன் 5-letter காம்பினேஷன் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு எவ்வளோ ரெலவெண்ட்டாக இருக்குது இந்த கேம்னு? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன யோசிப்பீங்க, ரிஸ்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ரிஸ்ட் வந்து குட் பி அ வேர்ட்.
இந்த வேர்டலோட அந்த டேயோட வேர்டாக இருக்கலாம். அண்ட் யூ கெஸ்ட் இட். ஸோ ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்கள், எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வேர்டலில் அன்னன்னைக்கு விளையாடுற கேம் வந்து அந்த வார்த்தை தான் இருக்கும். ஸோ சீட் பண்ணிவிட்டு உடனே போய் கூகுளில் இன்றைக்கி என்ன வார்த்தை ஆன்சர் அப்படின்னு இங்கே தேடக்கூடாது. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, திங்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட இந்த திங்கிங் கெப்பாசிட்டியும் அதிகமாகும். அண்ட் உங்களுக்கு இந்த கேமும் வந்து will be more fun. Okay, so the game starts with 5 blank boxes. Fill in your first guess and press enter. So இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லே அவுட். இங்கே வந்து உங்களுக்கு கீபோர்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நீங்கள் வந்து உங்களோட 5 letter வேர்டை நீங்கள் போடுறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது? If a letter in the guessed word exists in the answer as well and it's placed in the right position, then the letter is highlighted in green. Simple. So இப்போ நான் இந்த வேர்ட் போட்டிருக்கேன். இந்த வேர்டு வந்து தப்பு. பட் இந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா W வந்து நம்மளுக்கு வந்து க்ரீன் கலரில் ஹைலைட் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து W அப்படின்னு நம்மளுக்கு இங்கே புரியுது. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். யூஸ் as many vowels as possible in your first guess. ஒரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் vowels நிறைய யூஸ் பண்ணிட்டீங்க. vowels என்ன? AEIOU. இந்த காம்பினேஷனில் மேபி நீங்கள் வந்து earth யூஸ் பண்ணலாம், இல்லை addu யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு 2 vowel ஒரு 3 vowel இருக்கிற காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா vowels எல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா கொடுக்கும். ஓகே, இந்த வேர்டு இதுவாக இருக்கலாம், வெறும் யூவில் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் யோசிக்கணும், யூனோ மேபி E and A இருக்கிற காம்பினேஷனில் நான் யோசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E and A வந்து இல்லை. ஸோ E and A இருக்கிற வேர்ட்ஸ் எதுவுமே நான் யோசிக்கக்கூடாது. இப்போ வெறும் Wல ஆரம்பிக்கிற வேர்டு தான் நான் யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். Okay, so the next one is, if a letter in the guessed word exists in the answer and it's placed in an incorrect position, then the letter is highlighted in yellow. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு வேர்டு போடுறீங்க, அந்த வேர்டில் வந்து ஐ பார்த்தீங்கன்னா வந்து எல்லோவில் இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ இந்த வேர்டில் இருக்குது, ஆனால் செகண்ட் டைலில் இல்லை, அவ்வளோதான் அர்த்தம். ஓகே, ஸோ ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, retain the letters highlighted in yellow in the previous guess. Now use them in different positions. Simple. So இப்போ உங்களுக்கு வந்து ஐ இந்த வார்த்தையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் ஐ வந்து செகண்ட் லெட்டர் இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் அடுத்த வேர்டு வந்து நீங்கள் எப்படி கெஸ் பண்ணோம்? ஐ மேபி ஸ்டார்டிங்கில் போடலாம், இல்லை நடுவில் போடலாம், இல்லை எண்டில் போடலாம், இல்லை 4th லெட்டராக நீங்கள் வைக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் பொசிஷன் பண்ணி வைக்க போது ஐ மேபி க்ரீனாக மாறிடும். க்ரீனாக மாறிச்சுன்னு என்ன அர்த்தம்? அந்த டைலில் ஐ கரெக்டான ஒரு லெட்டர் அப்படின்னு அர்த்தம். Okay, so the next என்னன்னு பார்க்கலாம். If a letter in the guessed word does not exist or doesn't exist in the answer, then the letter is highlighted in gray. அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு கிரேல ஹைலைட் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லெட்டரே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வேர்டில் இந்த யூ இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிப் ஒன்று பார்த்துடலாம். ட்ரை நாட் யூஸிங் த லெட்டர்ஸ் ஹைலைட்டட் இன் கிரே இன் யுவர் நெக்ஸ்ட் கெஸஸ் as they aren't part of the answer and you may be losing precious chances. ஸோ ரிமெம்பர், உங்களுக்கு வெறும் 6 chances மட்டும்தான் இருக்குது. இந்த 6 chancesக்குள்ளே இந்த வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தையில் வந்து நீங்கள் யூ போட்டிருக்கீங்க, யூ வந்து கிரேல இருக்குன்னா அடுத்த வார்த்தை நீங்கள் கெஸ் பண்ணும்போது யூ அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த வார்த்தையிலே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வேற ஒரு காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, ஓகே எனக்கு எல்லோவில் இருக்கிறது க்ரீனில் இருக்கிறது மட்டும் நான் யூஸ் பண்ணி நான் வந்து மிச்சம் யூஸ் பண்ணாத லெட்டர்ஸை வச்சு நான் யூஸ் பண்ணி ஒரு வேர்டு கிரியேட் பண்ண போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, மிச்ச வேர்ட்ஸ் இருக்கா இல்லை, மிச்ச லெட்டர்ஸ் இருக்கா இல்லையா, அண்ட் கண்டிப்பாக யூ இல்லைன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா திருப்பி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு சான்ஸ் போகிற மாதிரி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு குயிக்காக கேப்ஷன் ஃப்ரீ ட்ரையல் பற்றி சொல்லிட்டேன். கேப்ஷன் ஃப்ரீ ட்ரையலில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைவ் கிளாஸஸ், ஸ்பீக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசி உங்கள் வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஃப்ளூயன்சி ட்ராக்கர் இருக்குது, நீங்களே வந்து பார்த்துக்கலாம் சரி நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ப்ளஸ் உங்களுக்கு பர்சனல் கோச், கஸ்டமைஸ் ஃபீட்பேக், டெய்லி மைக்ரோ லெசன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஃப்ரீ ட்ரையலில் நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நான் உங்களுக்கு வீடியோ ஹெட்டில் சொல்கிறேன். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் retain the positions of letters highlighted in green in the previous one. Create a new word for the next guess by moving around the letters. ஒன்றுமே இல்லை, க்ரீனில் இருக்கிறது அதே இடத்துல வைங்க, எல்லோவில் வருது மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க க்ரேன் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதே இங்கே வைக்காமல் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வருது? ஆர் வந்து ஃபஸ்ட்டு டைலையும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு இங்கே புரிஞ்சிருச்சு. இப்படி இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ண போது இந்த லெட்டர்ஸ் எதையுமே அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா
இங்கே வந்து நம்ம இன்னொரு கெஸ் மேபி we could have done. இங்கே இதே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ செகண்ட் கெஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த வாரத்தில் என்ன புரியுதுன்னா ஆரும் இருக்கு எஸ்ஸும் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. தேர்டில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் வந்து இதில் இல்லை. ஸோ தேர்டில் ஆர் இருக்கிற மாதிரி என்ன வார்த்தை அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ண போது அவங்களுக்கு தேர்ட் லெட்டரும் ஹைலைட் ஆகுது. எஸ்ஸை வந்து இங்கே போட்டுட்டு இன்னொரு லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, இதுவும் இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த கேம் விளாடணும். எல்லோவில் இருக்கிறது மாறி மாறி பண்ணிட்டீங்கன்னா க்ரீனில் இருக்கிறது ஸ்டேபிளாக அதே டைமில் வேணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இவங்க, ஸோ இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஆர் இங்கே தான் இருக்குன்னு. ஸோ அவங்க ஆர் இங்கே ரீட்டைன் பண்ணிவிட்டு எஸ்என்டியை வேறு இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்என்டி இங்கே வச்சாச்சு. இல்லை நான் வந்து டிஎன்எஸ் இங்கே போட்டிருக்கலாம், இல்லை இங்கே போடலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க. இவங்களுக்கு லக்கு 3 லெட்டர் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு க்ரீனில், விச் மீன்ஸ் லாஸ்ட் 2 லெட்டர் மட்டும்தான் அவங்க கெஸ் பண்ணணும். அண்ட் அவங்க கெஸ் பண்ணுற அந்த லெட்டர்ஸ் வந்து இங்கே க்ரே ஆன எந்த லெட்டர்ஸுமே அவங்க போடக்கூடாது, ஏன்னா இது நம்மளுக்கு லாஸ்ட் சான்ஸ் ஆல்சோ. ஸோ அவங்க போடும்போது என்ன ஆகுது, ஐ போட்டிருக்காங்க, பி போட்டிருக்காங்க, ஏன்னா வேறு வவல் இல்லை. ஸோ அதனால அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க, ஓகே எனக்கு எஸ்டிஆர் வந்திருக்கு, அதுக்கப்புறமா என்னால் வந்து இ போட முடியாது, ஓ போட முடியாது, யூ போட முடியாது, ஏயும் வந்து போட முடியாது, ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு கிரேல இருக்குது. ஸோ இருக்கிற ஒரே வவல் வந்து ஐ தான். ஏன்னா there are very few words that doesn't have a vowel in it, and 5 letter wordல கண்டிப்பாக வந்து வவல் இருக்கும். ஸோ அதனால நம்ம அப்படி யோசிச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஐ போட்டிருக்கோம். STRIP, that's the easiest word that we can guess in a 5 letter word, and we've gotten the answer. Okay, so tip என்னன்னா, while creating new words for each guess, make use of unused letters. ஸோ இது எல்லாமே வந்து used letters. உங்களுக்கு கீபோர்ட்லேயும் வந்து அது காமிச்சிட்டே இருக்கும், எது க்ரீனில் இருக்குது, எது எல்லோவில் இருக்குது, எது கிரேயில் இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் தவிர வந்து யூஸ் பண்ணாத லெட்டர்ஸ் வந்து ஒயிட்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு புது வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, the answer can be found in less than 6 guesses also. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 6 guesses வரைக்கும் தான் வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை. நான் இங்கேயும் கெஸ் பண்ணியிருக்கலாம், இங்கேயுமே கெஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே, ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, அன்யூஸ் லெட்டர்ஸ் அண்ட் லெஸ் தென் 6 கெஸஸில் கண்டுபிடிச்சிடலான்னு. அண்ட் அ நியூ வேர்டு வில் பி அவைலபிள் ஈச் டே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி வேர்ல்டு வைடு ஒரே வேர்டு தான் நம்ம எல்லாருமே கெஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு வேர்டு வந்து 12 o'clock அந்த மிட் நைட்டுக்கு அப்புறம் வந்து வேர்டு மாறிடும். ஸோ அந்த மிட் நைட்குள்ளே நீங்கள் விளையாடிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரிடே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஆவரேஜ் ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட நீங்களே உங்களோடய கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபன் கேம். நீங்கள் போய் விளையாடுங்க. யூ கேன் கோ டு திஸ் பர்டிகுலர் சைட் டு பிளே த கேம். அண்ட் உங்கள் இங்கிலீஷ் vocabulary இம்ப்ரூவ் ஆகும், ஸ்பெல்லிங் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிடுவீங்க, அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய யோசிக்க வைக்கும். ஸோ தீஸ் ஆர் த பிக்கெஸ்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் கேம். ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடி யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் ஃபன் ஆல்சோ லேர்னிங் இங்கிலீஷ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Capshine ஃப்ரீ ட்ரையல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா capshine.com இல்லை Capshine ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். தேங்க்யூ.